என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய இந்த செய்தியினை நீ சற்று என்னவென்று ஆழமாக செவி கொடுத்து கேள். ஏனென்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது உனக்கோ உன் குடும்பத்திற்கோ நல்லதுமல்ல. அதனால் உடனே இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக நீ உடனடியாக இதனை சரி செய்து விட வேண்டும். யமனின் வாடை உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படியானால் யம தர்மராஜா உன் வீட்டை அடிக்கடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார். யமன் என்ன உனக்கு செல்வத்தையா அள்ளி கொடுக்க வரப்போகிறார்? அவர் உயிரை எடுக்கக்கூடியவர் அல்லவா? அப்படியானால் ஒரு உயிருக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆபத்திலிருந்து அந்த உயிரை நீ மீட்டெடுக்க வேண்டும். இந்த பொறுப்பு ஏன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? என் குழந்தையே, எதனால் உனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தன்னுடைய குடும்பத்தை தாங்கி நிற்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா? பெரிதாக உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட முடிந்த அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தை எங்கும் விட்டு கொடுக்காமல் தன் குடும்பத்திற்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த விஷயத்திலும் சரியாக உன்னுடைய கவனத்தை செலுத்தி நீ எதை செய்ய நினைத்தாலும் அதிலிருந்து உன் குடும்பத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது உனக்கான இந்த நன்மைகளை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றுதானே நான் விரும்புகின்றேன். இந்த நொடி முதல் உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை பதற்றமடையாதே. அப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை முதலில் செவி கொடுத்து கேட்டுவிட்ட பிறகு அதிலிருந்து மீள்வதற்கான வழிவகைகளும் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாயல்லவா? என்ன வேண்டும் என்றும் நீ வேண்டி நிற்கும் பொழுதுகளில் எல்லாம் உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளும் இத்தனை காலமும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றது. இனி என்ன நடக்கும் என்பதில் எல்லாம் நீ முழு கவனமாக இருந்திருக்க வேண்டும். இதுவரையிலும் நடந்தது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல தயாராக வந்திருக்கின்ற இந்த நேரம், இனி உனக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதனை நீ என்னவென்று முழு மனதோடு ஏற்றுக்கொள். என் பிள்ளையே, யமன் உன் வீட்டை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ அவரை தடுத்து நிறுத்த முடியுமா? அது உன்னால் முடியாத காரியம். ஏன், யாராலும் அது முடியாத காரியம் அல்லவா? இது இப்படித்தான் என்றிருக்கும் பொழுது அதை யாராலும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றிவிட முடியாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கும் பொழுதில் எல்லாம் இந்த கருப்பன் உன்னோடு வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னாலேயே உனக்கு
நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வருவது யமனாக இருக்கும் பொழுது அதை உடனே உன்னிடத்தில் என்னவென்று நான் விளக்கிச் சொல்லிவிட வேண்டும். கருப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீயாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு இந்த கருப்பனிடத்திலிருந்து இன்று தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீட்டுவிட வேண்டும் என்று இருக்கின்றது. உன்னோடு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதம் என்று இவை எல்லாமும் இனி எந்நேரமும் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டி வருகிறதல்லவா? என் பிள்ளையே, யமனாகவே இருந்தாலும் அவரிடத்திலிருந்து இப்பொழுது போக இருக்கின்ற இந்த உயிரை உன்னால் காப்பாற்ற முடியும். அதற்குத்தானே கருப்பன் உன்னிடத்தில் இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதற்குத்தானே கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதனை நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது இனி எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய தருணம். நீ எதற்காகவும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பியவர்களை நீ விட்டுவிட மாட்டாய். அவர்களை உன்னால் காப்பாற்ற முடியும் என்கின்ற எண்ணத்திற்குள் நீ வந்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் என்னதான் சொல்ல வருகிறார் என்று நினைக்கிறாயா? என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு நேரம் நெருங்கிவிட்டது என்பதைத்தான் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். யமன் இதனால்தான் உன் வீட்டை நோட்டமிட்டு சென்று கொண்டிருக்கின்றார். சரியான நேரத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். உன்னோடு எப்பொழுதும் கருப்பன் வருகின்ற இந்த நேரம் இனி எந்த நேரத்திலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளோ தீமைகளோ எதுவாக இருந்தாலும் என்னவென்று உனக்கு புரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை நான் நல்வழிப்படுத்த ஆசைப்படுகின்றேன். உன்னை இந்த நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் விரும்புகின்றேன். நீ உயிராக நினைக்கின்ற உறவுகளை எல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்ந்து வர வைக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றேன். அதனால் எந்த உயிரும் உன்னை விட்டு பிரிய நான் அனுமதிக்க இப்பொழுது விரும்பவில்லை. என் குழந்தையே, அதனால் கருப்பன் சொல்கின்ற இந்த சொல் கேட்டு இந்த வாழ்க்கையில் உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய். என் பிள்ளையே, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் சில காலமாகவே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை தனக்குள் வைத்து கொண்டு தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் தன்னுடைய கஷ்டத்தையும் வேதனையும் எதில் காட்ட வேண்டும் என்று தெரியாமல் சரியான உணவுகளை எடுத்து கொள்ளாமல் சாப்பாட்டின் மீது தன்னுடைய மன வருத்தத்தை காண்பித்து கொண்டிருக்கின்றார். அதாவது உணவின் மீது இவர் தன்னுடைய மன வருத்தத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார். இது யாருக்கு கெடுதல் என்று அவர்களுக்கு புரியவில்லை. இதனால் அவர்களினுடைய உடலிலும் சரி மனதிலும் சரி
மிகுதியான பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும். இவர்களுக்கு நல்லதொரு மனநிலையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்கின்ற அற்புதத்தை நீ உணர வேண்டிய நேரம். உன் வீட்டில் இது போன்ற மனநிலையோடு இருக்கின்ற ஒருவரை உன்னால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மனதில் தேவையற்ற எண்ணங்களை சுமந்தும் தேவையற்ற சிந்தனைகளை கடந்தும் இவர்கள் மிகுந்த மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இதையெல்லாம் புரிந்து உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தை என்னவென்று தெரிந்து நீ நிச்சயமாக உடனே இதிலிருந்து உனக்கான மாற்றங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் கருப்பன் உன்னிடத்தில் கேட்கின்றேன். இவர் இது போன்ற செயல்களை செய்வதனால்தான் யமனோ இவர்களுக்கு காலம் முடிந்துவிட வேண்டியதுதான் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உன் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையிலிருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த நிலையிலிருந்து இவர்களை காப்பாற்றி இவர்களுக்கு நல்லதொரு புத்தியை சொல்ல வேண்டும். நான் சொன்னால் அதை கேட்பார்களா? தெய்வமே இல்லை என்று சொல்லி திரிகின்றவர்களிடம் கருப்பன் என்ன செய்ய முடியும்? ஆனால் நீ சொன்னால் அவர்கள் கேட்பார்கள். அதே நேரத்தில் நீ இந்த கருப்பனையும் முழுமையாக நம்புகின்ற பிள்ளை அல்லவா? அதனால் நான் சொல்கின்ற விஷயத்தை உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் உன்னால் நிச்சயமாக சரியாக கொடுக்க முடியும். அதனால் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன்னோடு வருகின்ற இந்த நாட்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் தெளிவான மனநிலைக்கு உன்னை நீ கொண்டு வந்து விடு. என் பிள்ளையே, கருப்பன் சொன்னது போல இவர்களை உன்னால் மட்டும்தான் நல்வழிப்படுத்த முடியும். யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு இவர்கள் எந்த ஒரு விஷயங்களிலும் தன்னை மாற்றிக்கொள்பவர்கள் அல்ல. ஆனால் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற இவர்களை நிச்சயமாக உடனே நல்வழிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக உணர முடியும். உன் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆபத்து, அவர்களை தேடி யமன் வந்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற செய்தியை எல்லாம் உனக்கு என்னையன்றி வேறு யாரால் கொடுக்க முடியும்? உன் அப்பன் கருப்பன் இதனை உனக்கு இத்தனை தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு இனி எதையும் சாதாரணமாக நினைத்து நீ விட்டு விடாதே. எந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ தள்ளி விடாதே. நடப்பதையெல்லாம் உன்னால் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். இனி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. இந்த கருப்பன் சொல்லக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் பத்திரமாக பார்த்து கொள்கின்றவர்களை யமன் அவ்வளவு எளிதில் தீண்டிவிட மாட்டார். மனதையும் கெடுத்து உடலையும் கெடுத்து கொண்டிருந்தால் யமன் அவர்களை விட்டு வைக்க மாட்டார். இருந்தும் எந்த பலனும் இல்லை என்றால் அவர்களை தேவையில்லாது இந்த பூமிக்கு பாரமாக எதற்கு வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து விடுவார் அல்லவா? அதனால்தான் வாழ்க்கை ஒரு முறைதான். இதனை நல்லபடியாக எப்பொழுதுமே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும்
நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.